ஹே காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாதாரண கம்ப்யூட்டர் ஸ்கூட்டர் பற்றின வீடியோ கிடையாதுங்க. இந்தியாவோட அட்வென்ச்சர் ஸ்கூட்டர் மார்க்கெட்லேயே ஒரு பெரிய போரே ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு பக்கம் குளோபல் மார்க்கெட்டில் செம்ம ஹிட்டான ப்ரீமியமான ஹோண்டா அட்வென்ச்சர் 160யும், இன்னொரு பக்கம் நம்ம இந்தியாவில் இந்தியன் மேடான ஹீரோவோட ஜூம் 160யும் தான் இருக்குது. ஒருவேளை 1.5 லேக்லேருந்து 1.7 லேக்குள்ள உங்களுடைய பட்ஜெட் இருந்தால் நீங்கள் எதை வாங்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயில்டாக நம்ம வந்து பார்க்க போறோம். உங்களுக்கு எந்த ஸ்கூட்டர் பிடிக்குங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம டிசைன் அண்ட் ரோட் பிரசன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஹீரோவை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூம் 160 அப்படிங்கிறது பெஸ்டான ஒரு மேக்ஸி ஸ்கூட்டர் அப்படின்னு சொல்லலாம். மேக்ஸி ஸ்கூட்டரோட அதோட ஸ்டாண்ட்ஸ் தான் இருக்கு. ரோட் பிரசன்ஸ் ரொம்ப பெஸ்டா இருக்குங்க, சூப்பரா செம்மையா இருக்கு. அண்ட் இந்த ஸ்கூட்டர் கொஞ்சம் அகலமாவே இருக்கும், அதனால ரைட் கம்ஃபர்ட் அப்படிங்கிறது எர்கனாமிக்ஸ் வைஸ் உங்களுக்கு பெஸ்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம இதுல பட்ஜெட்ல உங்களுக்கு கொடுக்கறதுனால இதுல LED இண்டிகேட்டர்ஸ்க்கு பதிலாக ஹாலஜன் இண்டிகேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹோண்டாவோட ADV 160 இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணதில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்லிம்மான ஒரு ஸ்கூட்டராக இருக்கு, ஷார்ப்பா செம்ம ப்ரீமியமாக இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் LED ஹெட்லைட்ஸ், LED டெய்லைட்ஸ், LED இண்டிகேட்டர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ் எல்லாமே ரொம்பவே ப்ரீமியமாக இருக்கு. சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா ஹீரோ பார்க்க பெருசாக மாசா இருக்கு, ஆனால் ஹோண்டா பார்க்க ரொம்ப ப்ரீமியமாக நீட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா இதோட இன்ஜின் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு ஸ்கூட்டருமே ஹோண்டாவோட ADV 160 அண்ட் ஹீரோவோட ஜூம் 160 பாத்தீங்கன்னா நல்ல பவர் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குதுன்னு சொல்லலாம். ஹோண்டாவோட ADV 160 பொறுத்த வரைக்கும் 15.82 ஹார்ஸ் பவரும் 14.7 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த வண்டி ரொம்ப ஸ்பீடா பிக்கப் ஆகுங்க, ஏன்னா இதுல ஃப்ளக்ஸ் ஃபியூல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. E85 சப்போர்ட் பண்ணுது, அதாவது ஃபியூச்சரில் உங்களுக்கு E85 வரைக்கும் உங்களுக்கு எத்தனால் வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய இன்ஜின் வேணும் அப்படின்னா இப்போவே வந்து கொடுத்துட்டாங்க அட்வான்ஸ்டாக ADV 160ல் அப்படிங்கிறது தான். ஹீரோவோட ஜூம் 160 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14.6 ஹார்ஸ் பவர் வந்து கொடுக்கும், 14 நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து இருக்கும். ஹைவேஸில் க்ரூஸ் பண்ணுறதுக்கு இந்த இன்ஜின் செம்ம ஸ்மூத்தாக இருக்கும். ஆனால் சிட்டிக்குள்ளே ஆரம்பிக்கிறதுக்கு நீங்கள் ஒரு வேளை ரைட் பண்ணுறீங்கன்னா ஹோண்டா அளவுக்கு உங்களுக்கு அக்ரெசிவாக இருக்காது, ஆனால் ரொம்ப ஸ்மூத்தான ரைடு அப்படிங்கிறது கிடைக்கும். அடுத்ததாக டெக்னாலஜி அப்புறம் உங்களுக்கு சேஃப்டி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் ஹோண்டா ரொம்ப பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க இந்த டைம்ல. இந்த ஹோண்டாவோட ADV 160ல பார்த்தீங்கன்னா 5 இன்ச் TFT டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதில் உங்களுக்கு ரோட் சிங்க் ஆப்பை நீங்கள் வந்து பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா கனெக்டிவிட்டியும் இருக்கு. அதனால உங்களுக்கு பெஸ்ட்டான விஷயம், நல்ல பெஸ்ட்டான ப்ளூடூத் கனெக்ஷன் எல்லாமே அவைலபிளாக இருக்கு. இது கூட ட்ராக்ஷன் கண்ட்ரோலும் இருக்கிறதுனால ரொம்பவே வந்து வெட்டான ரோட்ஸ்லையோ இல்லை வந்து ஸ்லிப்பரியான ரோட்ஸ்லையோ நீங்கள் தாராளமாக நார்மலாக ரைட் பண்ணலாம், ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்கிறதுனால வழுக்காது. இதுவே ஹீரோன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வெறும் LCD ஸ்க்ரீன் தான் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூடூத்தில் உங்களுக்கு டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் ஹோண்டா அளவுக்கு இது மாடர்னாக கிடையாது. இதோட சேஃப்டி வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் சிங்கிள் சேனல் ABS தான் இருக்குது. ஹோண்டாவில் இருக்கிற மாதிரி நமக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கிடையாது. அடுத்தது இதோட ரைடிங் கம்ஃபர்ட் அண்ட் சஸ்பென்ஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஹீரோவை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த செக்மெண்ட்டில் ஹீரோ ஜூம் 160 பெஸ்ட். சஸ்பென்ஷன் விஷயத்துல ஹீரோ தாங்க பெஸ்டா கொடுத்திருக்காங்க. இதோட சீட் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு, அகலமா இருக்கு. நான் முன்னாடி சொன்ன மாதிரியே சீட் ரொம்ப அகலமா இருக்கிறதுனால பின்னாடி இருக்கிற அந்த சஸ்பென்ஷன் வந்து ரொம்ப குண்டு குழிகளை வந்து தாங்கிட்டு போறதுனால சீட்ல நம்ம உட்காரும் போது நமக்கு எந்த ஒரு இம்பாக்டும் கிடையாது. நம்ம நார்மலான ஒரு ரைடு தான் ஃபீல் பண்ணுவோம். லாங் ரைடுக்கு செம்ம கம்ஃபர்டபுளா இருக்கும் ஹீரோவோட ஜூம் 160. ஹோண்டாவோட ADV 160 அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதோட வெயிட் ரொம்ப கம்மி, 133 கிலோகிராம் தான் இருக்கு. ஹீரோ பாத்தீங்கன்னா 142 கிலோகிராம் இருக்கு. இந்த ADV 160 பொறுத்த வரைக்கும் கிரவுண்ட் கிளியரன்ஸ் 165 இருக்குங்க. வண்டி சிட்டிக்குள்ள வளைச்சு நெளிச்சு ஓட்டுறதுக்கு ரொம்ப ஸ்போர்ட்டியா இருக்கும், ஜாலியா இருக்கும். ஆனா சஸ்பென்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே, அதாவது ரொம்பன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் ஸ்டிஃபா தான் இருக்கும். அடுத்ததா இதோட ஸ்டோரேஜ் அண்ட் பிராக்டிகாலிட்டி அப்படின்னு நாம வந்து சொல்லலாம். ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஹோண்டால தான் 27 லிட்டர் அண்டர் சீட் ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதுல உங்களுக்கு பாத்தீங்கன்னா பெரிய ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட் வந்து தாராளமா வைக்க முடியும். ரெண்டு வண்டியிலுமே பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் கீ சிஸ்டம் வந்து இருக்கு. அதனால கீயை பாக்கெட்லயே வச்சுக்கிட்டு நீங்க வண்டியை வந்து ஆன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம ஸ்டோரேஜுமே வந்து உங்களால ஆன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா ஏழாவதா பாத்தீங்கன்னா இன்ஜின் அண்ட் மெக்கானிக்கல் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஹோண்டாவை பொறுத்த வரைக்கும் ஹோண்டா ADV 160ல பெஸ்டான ஒரு சிஸ்டம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதுல லேட்டஸ்ட் 4 வால்வ் ESP பிளஸ் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. இதனால
ஹைவேஸில் 90லேருந்து 100 கிலோமீட்டர் ஸ்பீட் போகும்போது கூட இன்ஜின் அதிராது, ஒரே வைப்ரேஷன் கூட இருக்காது. இதுவே நீங்கள் ஹீரோவோட Zoom 160 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் ஹீரோவோட i3s டெக்னாலஜி இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா ஐடியல் ஸ்டாப் அண்ட் ஸ்டார்ட் சிஸ்டம் அப்படிங்கிறத டெக்னாலஜி இருக்கிறதுனால சிக்னலில் நிற்கும் போது பெட்ரோலை மிச்சப்படுத்தும், இன்ஜின் வந்து ஆஃப் ஆகும். ஆனால் இது 2 வால்வ் இன்ஜின் அப்படிங்கிறதுனால டாப் ஸ்பீடு ஹோண்டா அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்காது அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்ல முடியும். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்கு, ஏன்னா இந்த வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க. ஹோண்டா பார்த்தீங்கன்னா இதோட ஃபியூல் டேங்க் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதனால வண்டியோட சென்டர் கிராவிட்டி கம்மியாக இருக்கு. டிராஃபிக்ல வண்டியை வளைச்சு நெளிச்சு ஓட்ட செம்ம லைட் வெயிட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்வேன் வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன்ல. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சேசஸ் டிசைன் காரணமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக இல்லை, ஏன்னா டிராஃபிக்ல திரும்பறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவர் தேவைப்படும். இதோட சேசஸ் டிசைன் வந்து உங்களுக்கு முன்னாடி வந்து வெயிட் அதிகமாக இருக்கிறதுனால தான் இந்த மாதிரியான ப்ராப்ளம் அப்படிங்கிறது ஹீரோவோட Zoom 160 வந்து கொடுக்குதுன்னு சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ரியல் வேர்ல்டு சேஃப்டி அண்ட் ஆஃப் ரோடிங் அப்படின்னு சொல்வேன். நம்ம ஊர் ரோட்டில் மலையில் போகும்போது இல்லை மணல் அங்கங்கே கொட்டி வச்சிருப்பாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். அப்படி இருக்கும்போது நமக்கு ஹோண்டாவோட HSTC அப்படின்னு சொல்லுவாங்க, ஹோண்டாவோட நமக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்கிறதுனால விழாமல் நம்மளை பாதுகாக்கும், ஜாலியாக வந்து நம்ம வந்து கவலைப்படாமல் ரைட் பண்ணலாம். ஹீரோவில் இந்த மாதிரி ஆப்ரேஷன் எதுவும் இல்லை. அதனால மணலில் இல்லை வெட்டான கண்டிஷனில் ஓட்டும் போது ஹீரோவோட Zoom 160 கொஞ்சம் பார்த்து தான் நம்ம ஓட்டணும். அடுத்து பிரேக்கிங் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஹோண்டாவில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி நிசின் உங்களுக்கு பிரேக் கேலிபர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. லைக் இப்போ லான்ச் பண்ண யமஹாவோட R2லையுமே இந்த நிசின் கேலிபர் பிரேக் கேலிபர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால ஹோண்டாவோட 160 அட்வென்ச்சர் வந்து பிரேக் தொட்ட உடனே வண்டி கச்சிதமாக நிற்குங்க. இதுவே நீங்கள் பைப்ரேலேருந்து நீங்கள் ஹீரோவோட சொந்த பிரேக்ஸ் இருக்குது, அதை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் அழுத்தி பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்பாஞ்சியான ஃபீல் கிடைக்கும். கொஞ்சம் பார்த்து நிதானமாக தான் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அடுத்ததாக கம்ஃபர்ட் அண்ட் ப்ராக்டிகாலிட்டி அப்படின்னு தான் நான் வந்து சொல்வேன். ஹீரோவோட Zoom 160 பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தில் ஹீரோ அப்படின்னு சொல்வேன். இதுதான் மாஸ் வின்னர் அப்படின்னு கூட சொல்வேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்ஃபர்ட் அண்ட் ப்ராக்டிகாலிட்டி அப்படின்னு வரும்போது நம்ம ஃபேமிலி தான் நம்ம வந்து பார்ப்போம். அதனால ரொம்பவே சீட் அகலமாக இருக்கும். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சீட்டு நல்ல அகலமாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்கிறதுனால, அதுவும் சாஃப்டாகவும் இருக்கிறதுனால உங்களுக்கு ஃபேமிலியில் இருக்கிறவங்க லாங் ரைடு வர்றதுக்கு ரொம்பவே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். ADV 160ல இதோட பின்னாடி இருக்கிற சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்டியாக பின்னாடி போக போக குறுகலாக இருக்குங்க. ஸோ ரொம்ப ஷார்ட்டாக இருக்கிறதுனால சீட்டு கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிறதுனால லாங் ரைடுக்கு ஃபேமிலிக்கு செட் ஆகாது. சிங்கிளாக போகிறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் மற்ற விஷயங்கள் அதாவது மொபைல் சார்ஜிங் இல்லாட்டி வந்து மற்ற விஷயங்கள் க்ளோ பாக்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா. ஹோண்டாவை பொறுத்த வரைக்கும் முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா க்ளோ பாக்ஸ் வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. வெளியே வந்து USB சார்ஜர் இருக்குது. மழை பெஞ்சா கூட மொபைலை உள்ளே வச்சு சார்ஜ் பண்ணிக்கலாம். ஹீரோ பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஓப்பன் டைப் பாக்ஸ் தான் இருக்குது. மழை பெய்யும் போது மொபைலை உள்ளே வைக்க முடியாது. ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் 2 ஸ்கூட்டருமே வந்து அதிக அளவுக்கு பாயிண்ட்ஸ் நல்லாவும் இருக்குது. உங்களுக்கு ஏற்ற உங்களுக்கு வந்து நார்மலான ஒரு விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு ஏற்ற ஸ்கூட்டர் அதாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் நல்ல ஹைவே கம்ஃபர்ட் பெரிய மேக்ஸி ஸ்கூட்டர் லுக் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஹீரோவோட Zoom 160 எடுக்கலாம். ஆனால் எனக்கு பட்ஜெட் ஒரு மேட்ரு இல்லை. வண்டி செம்ம லைட் வெயிட்டாக இருக்கணும், பிக்கப் தெரிக்கணும், TFT டிஸ்பிளே அப்புறம் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் மாதிரியான அட்வான்ஸ்டு சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு நீங்கள் வந்து ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஹோண்டாவோட ADV 160 வாங்கலாம். நீங்கள் எந்த பைக்கை வாங்குவீங்க, ஹீரோவா இல்லை ஹோண்டாவா அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.